ஓம் குருபியோ நமஹ. அன்பு நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நண்பர்களே, இந்த பதிவினை மனித வாழ்வின் மிக முக்கிய ஊக்கியான உடல் சம்பந்தமான உணர்வுகளை விஞ்ஞான பூர்வமாகவும் ஜோதிடத்தில் அவற்றிற்குள்ள தொடர்பினையும் விளக்கப்பட்டுள்ளதை அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. இதற்கு நீங்கள் அனைவரும் அளித்துள்ள ஆதரவிற்கு நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவரும் அருகில் உள்ள லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துவதன் மூலமாக இன்னும் பல கிடைத்தற்கரிய சூட்சுமங்களின் விளக்கங்களை பதிவு செய்ய என்னை மேன்மேலும் ஊக்குவிக்கும் கருவியாக அமையும். நண்பர்களே, நாம் கடந்த பதிவில் காமம் தொடர்பான பல விஷயங்களை பற்றி பார்த்தோம். இன்றைய பதிவில் நம்ம வாழ்வில் காமத்தின் திறவுகோலாக உள்ள புதனுடைய லீலைகளையும் ஆண்மைத்தன்மையின் பாதிப்பு மற்றும் பாலியலை தொழிலாக செய்யும் நபருடைய ஜாதக விளக்கத்தினையும் பார்க்கலாம். கடந்த பதிவில் நான் கூறியவற்றை மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது, காமத்தின் முதல் படிநிலையான காதலை குறிக்கும் பிரதான கிரகமாக புதன் இருக்கும். காலபுருஷனின் காற்று ராசியான 3ஆம் பாவமான மிதுனத்தின் அதிபதியாக இருந்து காதல் தொடர்புகள், கற்பனையில் உறவாடுவது போன்ற நிலைகளை குறிப்பிடுபவராவார். உணர்ச்சிகளை உடலெங்கும் பரப்பும் தொடர் நரம்புகளுக்கு காரகனாகவும் புதன் இருப்பார். புதன் சந்திரனுடன் தொடர்பு பெற்று நெருக்கமாக இருக்கும்போது கண்டிப்பாக காதல் வயப்படுகின்றனர். அத்துடன் சுக்கிரனின் தொடர்பும் கிடைக்கும் போது அது மறைமுகமாக சுகத்தை அனுபவிக்க தூண்டுகிறது. பொதுவாக கன்னி பருவம் அல்லது இளமை பருவம், காதலன் அல்லது காதலி, நண்பர்கள் போன்றவற்றை குறிக்கும் கிரகம் புதனாவார். ஜாதகத்தில் 1, 3, 5, 7, 11ஆம் பாவங்களுடன் புதனுடைய தொடர்பு இல்லாவிட்டால் காதலோ அல்லது காதல் திருமணமோ இல்லை என்றே கூறிவிடலாம். அதாவது 1ஆம் பாவம் ஜாதகரை குறிக்கும். 3ஆம் பாவம் காமம் தொடர்பான ஒரு ஈர்ப்பு, அதை வீரியம் என்றும் கூறலாம். 5ஆம் பாவம் அதாவது காதல் எனப்படும் ஏதோ ஒன்று எதிர்ப்பாளரிடம் உள்ளது, ஜாதகரை கவரும் உணர்வு. அதாவது ஏன் காதல் ஏற்பட்டது என்று கேட்கப்பட்ட போது இனம் புரியாத ஏதோ ஒன்று, அதாவது சில விஷயங்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அதை பிறரிடம் காணும்போது ஏற்பட்ட உணர்வு என்றும் கூறலாம். 7ஆம் பாவம் எதிர்பார்த்த காம உணர்வுகளை அனுபவிக்க உடலுக்கு கிடைக்கும் தொடர்பு. 11ஆம் பாவம் அந்த உணர்வுகளால் கிடைக்கும் திருப்தியின் அளவு போன்றதை குறிப்பிடுவதாகும். பொதுவாக புதன் முக்கோண வடிவத்தை குறிப்பிடுவார். இதனால் தானோ என்னவோ குடும்ப கட்டுப்பாட்டு சின்னத்தை சிவப்பு முக்கோணமாக வைத்துள்ளனர். இந்த கோள்களின் கோலாட்டத்தில் பல்வேறு வகையான வெளிப்பாடுகள் உள்ளன. இது இரு பலருக்கும் பொருந்தும். அதாவது காதல் வயப்படுவது, காதலில் விழுந்து பின்னர் பிரிவினை ஏற்படுவது அல்லது முறிவது, காதலில் ஏமாறுவது அல்லது ஏமாற்றுவது, அதாவது சில ஆதாயங்களுக்காக போலியாக காதல் செய்வது, ஒழுக்கம் தவறிய காமம், அதாவது உறவு முறை மீறிய காமம். இதில் சில நேரங்களில் ஒரே பாலாருடன் ஏற்படுத்திக் கொள்வதும் சேரும். வயது வித்தியாசம் பாராமல் முறை தவறிய காமம், காமத்தின் உச்சநிலை, அதாவது காம வெறி பிடித்து அலைவது, பாலியல் குற்றம் செய்வது, உடலை விற்கும் பாலியல் தொழில், காமத்திற்கு தகுதியின்மை, காதல் உண்டு ஆனால் காமத்தில் நாட்டமில்லை, காதல் இல்லை ஆனால் காமத்தில் நாட்டம் உண்டு, காதலித்து திருமணம் செய்து கொண்டு திருமணத்திற்கு பின் பிரிந்து வாழ்வது, காதலித்து திருமணம் செய்து கொண்டு திருமணத்திற்கு பின் வேறொருவருடன் வாழ்வது, பலதார திருமணம், திருமணம் செய்து கொள்ளாமலேயே தாம்பத்திய உறவுடன் இருப்பது, அதாவது இப்போது லிவிங் டுகெதர் என்ற கான்செப்ட் சொல்வார்களே, அதுதான் அது. வயதுக்கு மீறிய காதல் அல்லது காமம், பால்ய விவாகம் இப்போது அநேகமாக குறைந்து விட்டது, இருந்தாலும் சில இடங்களில் அதை கடைபிடிக்கின்றன. இந்த மாதிரியான நிலைகள் கிரகங்களின் நிலைக்கு ஏற்ப ஏற்படுகின்றன. நண்பர்களே, காலபுருஷனின் 3ஆம் பாவமான மிதுனம் மற்றவர்களை மயக்கி தன்பால் ஈர்க்கக்கூடிய கலைகளான இசை, எழுத்து, நாடகங்கள், திரைப்படங்கள், தொடர்பு, காதல், காமம், இரட்டை, மனம் நுகர்தல், தொடு உணர்ச்சி, வீரியம், காதல் கடிதம் போன்றவற்றை தன்னுடைய காரகத்துவங்களாக பெற்றுள்ளது.
இது ஸ்திரத்திற்குள்ளேயே சரத்தையும் சரத்திற்குள்ளேயே ஸ்திரத்தையும் தன்னகத்தை கொண்டுள்ள உபயராசியாகவும் உள்ளது. மனதிற்குள்ளே மௌனமாக அடக்கி வைத்துக் கொண்டுள்ள உணர்வுகளை தேவையான போது வேகமாக வெளியிடுகின்ற தன்மையை கொண்டதாகும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை விரும்பக்கூடிய பாவமாக 3ஆம் பாவம் செயல்படும். தவறான பாலியல் உறவுகளால் பாலியல் உறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன. பாலியல் உணர்வுகளுக்கான காரக கிரகங்கள் புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆவார்கள். அவர்களுடன் சந்திரன் தொடர்பு பெறும்போது பாலியல் உணர்வுகள் அதிகமாகி ஆணுக்கு பல பெண்களுடனும் அல்லது பெண்ணுக்கு பல ஆண்களுடனும் தொடர்புகள் ஏற்படுகின்றது. எதிர்பார்த்த அளவு கிடைக்காவிட்டால் காமம் தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்கள் காலப்போக்கில் மனநோயாளியைப் போல் மாறிவிடுகின்றனர். ஜாதகத்தில் 7ஆம் வீடும் 8ஆம் வீடும் பாலியல் நிலைகளை குறிக்கும் ராசிகளாகும். காமத்திரிகோண ராசிகள் எனப்படும் 3, 7, 11ஆம் பாவங்கள் காமத்தினை ஊக்குவிக்கும் பாவங்களாகும். இதில் 3ஆம் பாவம் காமம் தொடர்பான முயற்சிகள், அதனை செயல்படுத்துவதில் உள்ள ஆர்வம், வீரியம் போன்றவற்றை குறிப்பிடும். 7ஆம் பாவம் காமத்தினை செயல்படுத்துவதற்கு துணை புரியும் நபரை குறிக்கும். 11ஆம் பாவம் அதன் செயல்பாடுகளால் அடைய போகும் சந்தோஷத்தையும் குறிப்பிடும். இதில் எந்த பாவம் பாதிப்படைந்தாலும் திருப்தியற்ற நிலை உண்டாகும். அதே போல 4ஆம் பாவம் என்பது சுகஸ்தானம் எனப்படும். அனைத்து விதமான சுகங்களையும் 11ஆம் பாவம் அந்த சுகங்களால் அடையும் லாப நிலைகளையும் குறிப்பிடும். மிக முக்கியமாக 8ஆம் பாவம் எனப்படுவது உள்ளுக்குள்ளே மறைந்து கிடக்கும் இச்சையின் முழு வெளிப்பாட்டினை குறிக்கும் பாவமாகும். எந்தெந்த முறைகளில் ஆசைகளை தீர்த்து கொள்ள முடியுமோ அந்தந்த வழிகளில் உச்ச நிலையை அடைய விரும்புவார்கள். அதனால்தான் 8ஆம் பாவம் ஒரு ரகசிய பாவமாகவே இருக்கிறது, வெளியே தெரியாது. 12ஆம் பாவம் அயன சயன சுகஸ்தானமாகி காம சுகத்தின் மெய்மறந்த உச்சநிலையை குறிப்பிடும். அந்த நேரத்தில் சுற்றுப்புறம் பிற எண்ணங்கள் எதுவுமே அறியாமல் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலையை உணர்த்துவதாகும். அதனால்தானோ என்னவோ இதனை மோட்ச ராசி என்பார்கள். நண்பர்களே, எந்த கிரகம் எந்த நிலையில் இருந்தால் என்ன பிரச்சனைகளை தரும் என்று தெரிந்து கொள்வதற்கு அடிப்படையாக ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன காரகத்துவங்களை குறிக்கின்றன, உடலில் எந்தெந்த உறுப்புகளை குறிக்கின்றன என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டால் மட்டுமே காமம் தொடர்பான சாதக பாதக விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். இவற்றை பற்றி கடந்த பதிவில் ஓரளவிற்கு தெரிவித்துள்ளேன். அதில் விடுபட்ட மற்ற விஷயங்களை இந்த பதிவில் தெரிவித்துள்ளேன். கவனமாக குறித்து கொள்ளவும். புதன், சுக்கிரன், செவ்வாய், சந்திரன் ஆகியோருடன் மிக முக்கியமாக போககாரகன் எனப்படும் ராகுவின் தொடர்பும் ஏற்பட்டுவிட்டால் இந்த பாலியல் தொடர்புகள் கட்டுக்கு மீறி சென்றுவிடும். பொதுவாக சனி கிரகம் ஒரு குளிர்ச்சியான பனித்துகள்கள் நிரம்பிய கிரகம். சூரியனுக்கு மிக தொலைவில் உள்ளதால் அதிகமான குளிர்ச்சியை கொண்ட கிரகமாகும். உடலின் வெப்பத்தன்மையை சூரியனும் செவ்வாயும் கொடுப்பவையாகும். அதே நேரம் குளிர்ச்சியை சனி கொடுப்பார். பொதுவாக வெப்பநிலை குறைந்து குளிரும் பொருட்கள் சுருங்கும் என்பது விஞ்ஞானபூர்வமாக நாம் அறிந்த ஒன்று. கேது எதையும் சுருக்கும் தன்மை கொண்டது. எவ்வாறு ஸ்வர்பானு எனப்படும் பாம்பின் வெட்டப்பட்ட இடுப்பிற்கு மேலுள்ள தலைபாகம் ராகுவாகவும் இடுப்பிற்கு கீழுள்ள பாகம் கேதுவாகவும் புராணங்களில் விளக்கப்பட்டுள்ளதோ அதற்கேற்ப கேது குறிக்கும் வால் பகுதி எவ்வாறு சுருங்கிக் கொண்டே செல்கிறதோ அந்த தன்மையை தான் இருக்கும் பாவ காரகத்துவங்களுக்கும் தன்னுடன் சேர்ந்துள்ள கிரக காரகத்துவங்களுக்கும் கொடுக்கும். அதே போல நண்பர்களே, நமது உடலில் இயங்கும் பாகங்கள் அனைத்தும் இதயம், நுரையீரல் உள்பட அனைத்தும் சுருங்கி விரிந்தால்தான் மனிதன் உயிருடனே வாழ முடியும். அவை சனியின் பாதிப்பால் குளிர்ந்து கேதுவின் சேர்க்கையால் சுருங்கி செயல்பாடு குறைந்தால் எந்தெந்த பாவங்கள் பாதிக்கப்பட்டுள்ளனவோ அதன் செயல்பாடுகள் அனைத்துமே கஷ்டம்தான். எனவே ஜாதகத்தில் சனி கேதுவின் தொடர்புகள் மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இவற்றிற்கு மற்ற கிரகங்களின் தொடர்பு சாதகமாக இருந்தால் மட்டுமே இந்த பாதிப்புகளில் இருந்து தப்பிக்க முடியும். புதன், சுக்கிரன், செவ்வாய், சந்திரன் ஆகியோருடன் போககாரகன் எனப்படும் ராகுவுடன் கர்மகாரகன் எனப்படும் சனியின் தொடர்பு இருந்தால் சிலர் இதை தொழிலாகவே செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். மேலும் இவற்றிற்கு 2ஆம் பாவ தொடர்பு பலமாக இருந்தால் அவர்கள் செய்யும் பாலியல் தொழில் குடும்ப தொழிலாகவே இருக்கும். அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ இதை தொழிலாக செய்வார்கள். கூட்டாளி எனப்படும் 7ஆம் இட தொடர்பு
பலருடன் ஏற்படும் தொடர்புகளை குறிக்கிறது. 10ஆம் இட தொடர்பு இதையே தொழிலாக செய்ய வைக்கிறது. இவை 2ஆம் பாவத்துடன் தொடர்பு பெறுவதால் அது குடும்ப வருமானத்தையும் குறிக்கிறது. நண்பர்களே, இங்கு ஒரு உதாரண ஜாதகத்தை பார்க்கலாம். இது பாலியல் தொழில் புரியும் ஒரு பெண்ணின் ஜாதகம். கடக லக்னம், மகர ராசி, 7ல் சனி, ராகு, சந்திரன் சேர்க்கை. நடக்கும் தசாவோ ராகுவின் தசாவாக உள்ளது. இவர் விரும்பிய பாலியல் தொழில் செய்கிறார். உடலை விற்று பிழைக்கிறார். 16 வயதாகும் போதே செவ்வாய் தசா சனி புக்தியில் தாயாரால் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டவர். தற்போது சனி சந்திரனுடன் சேர்ந்த ராகு தசாவில் தொடர்ந்து அந்த தொழிலை தீவிரமாக செய்து வருகிறார். 5-10க்குரிய செவ்வாய் 8ல் குருவின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார். குரு 12ல் ராகுவின் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார். இது செவ்வாய் ராகு 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் ஆகிய தொடர்புகளை பெற்று காமசுகத்தினை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்துள்ளது. காமராசியான கும்பராசியின் அதிபதி சனியின் வீட்டில் உள்ள செவ்வாய் 3ஆம் பாவத்தை தனது 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். மேலும் தொழில் பாவமான 10ஆம் பாவ அதிபதியான செவ்வாய் தனது 7ஆம் பார்வையாக 2ஆம் பாவத்தையும் 4ஆம் பார்வையாக 2ஆம் அதிபதி சூரியனையும் பார்க்கிறார். இது குடும்ப தொழிலாகவும் காமசுகத்தை விற்று பெறும் வருமானத்தையும் குறிக்கிறது. இதே போன்று ராகு மற்றும் சந்திரனுடன் சேர்ந்த சனியின் 3ஆம் பார்வையை பெற்ற சுக்கிரனும் 3ஆம் பாவத்தை பார்க்கிறார். இதுவும் காமசுகத்திற்கு துணை புரிவதாக உள்ளது. 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரனும் 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதனும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றுள்ளனர். செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சனி 7ல் இருப்பதால் 7 மற்றும் 8ஆம் பாவ தொடர்புகள் ஏற்படுகின்றன. இவை அனைத்தும் காமசுகத்தினை ஊக்குவிப்பதாக அமைந்துள்ளன. தாம்பத்திய சுகத்தை குறிக்கும் 7ஆம் பாவத்தில் ராகு, 7-8ஆம் அதிபதி சனி, லக்னாதிபதி சந்திரன் சேர்க்கை, சந்திரன் சனி வர்க்கோத்தமம் ஆகிய நிலைகளை பார்க்கலாம். லக்னாதிபதி சந்திரன் 7ல் அமர்ந்துள்ளதால் இவராகவே சென்று உடலுறவிற்கு அழைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. லக்னாதிபதியும் தொழில்காரகன் சனியும் சேர்ந்து எதிர்ப்பாளருடன் பாலியல் தொழில் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். பொதுஜன தொடர்பை சனி குறிப்பிடுவார். மகரம் தகுதி குறைவான தொழிலை குறிக்கும். உடல்காரகன் சந்திரனும் தொழில்காரகன் சனியும் சேர்க்கை பெற்றுள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே லக்னம், லக்னாதிபதி, ராகு, சனி, சுக்கிரன், செவ்வாய், புதன் மற்றும் 7ஆம் பாவம், 7ஆம் பாவாதிபதி, 3ஆம் பாவம், 11ஆம் பாவம் ஆகியவற்றின் தொடர்புகள் இவரை உடலை விற்று பிழைக்கும் பாலியல் தொழிலாளியாக்கியது. நண்பர்களே, இப்போது நீங்கள் பார்க்கும் இந்த ஜாதகம் 44 வயது நடக்கும் ஒரு ஆண் ஜாதகரின் ஜாதகமாகும். இவருக்கு திருமணமாகியும் தாம்பத்திய சுகத்தில் ஈடுபட முடியவில்லை. மனைவியை முழுவதும் திருப்திப்படுத்த முடியவில்லை. மனைவியும் அதை ஏற்றுக்கொண்டு சம்மதத்துடன் வாழ்ந்து வருகிறார். காரணம், அவருக்கும் தாம்பத்திய சுகத்தில் மிக குறைவான ஈடுபாட்டையே காண முடிகிறது. குருவும் சுக்கிரனும் ஷஷ்டாஷ்டகமாகவும் சுக்கிரனும் செவ்வாயும் 2-12ஆகவும் அமைந்துள்ளதே இதற்கு காரணம். இவருடைய சுக்கிரன் ராசி, நவாம்சம், திரேகாணம் ஆகிய 3 வர்க்கங்களிலும் மேஷத்தில் நின்று வர்க்கோத்தமம் பெற்று கேதுவின் சாரமான அசுவினி நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளதால் சுக்ல உற்பத்தியில் குறைவுள்ளதை காட்டுகிறது. D9 எனப்படும் நவாம்சத்தில் சுக்கிரன் களத்திரக்காரகனாகி தாம்பத்திய சுகத்தை குறிக்கும் 7ஆம் பாவத்திலேயே சனியுடன் அமர்ந்துள்ளது. இது காரகோ பாவனாஸ்தி எனப்படும் ஒரு நிலையாக ஒரு புறம் இருந்தாலும் சுக்கிரன் என்ற சாரநாதன் கேது 8ஆம் பாவத்தில் சனியின் வீட்டில் அமர்ந்துள்ளார். கேதுவும் சனியும் அலிகிரகங்கள் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். D1ல் ராசியில் கேது சந்திரனின் திருவோணம் நட்சத்திரத்தில் அமர்ந்து கேதுவிற்கு 7ல் தனது சொந்த வீடான கடகத்தில் சந்திரனும் சனியின் சாரத்தில் அமர்ந்துள்ளார். D1, D9 இரண்டிலும் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் சுக்கிரனுக்கு 12ல் நீச புதனுடன் சாரத்திலேயே அமர்ந்து சூரியனுக்கு மிக அருகில் அஸ்தங்கமாகி அமர்ந்துள்ள நிலை மேலும் சுக்கிரனை பலவீனப்படுத்துகிறது. மற்றொரு புறம் வீரியத்தை குறிக்கும் செவ்வாய் பலமிழந்திருக்கும் நிலையில் வீரியத்தை குறிக்கும் 3ஆம் பாவத்தின் அதிபதியான சூரியன்
நீச புதனின் சாரம் பெற்று கண்டாந்திர பாத சந்தியில் சுக்கிரனையும் மிக நெருக்கமாக நெருங்கி அஸ்தங்கப்படுத்துவதால் காம உணர்வுகளுக்கு மும்முனை தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. இவர் ஆண்மைத்தன்மை குறைந்து தாம்பத்திய உறவில் மனைவியை திருப்திப்படுத்த முடியாத நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளார். நவாம்சத்திலும் நவாம்ச லக்னாதிபதி சுக்கிரன் அலி கிரகமான சனியுடன் சேர்ந்து மேஷத்தில் வர்க்கோத்தமமாக அமர்ந்துள்ளார். இங்கு சனி நீசம் என்பதையும் சுக்கிரன் பகைவனான செவ்வாயின் வீட்டில் அமர்ந்துள்ளதையும் நினைவில் கொள்ள வேண்டும். கேது D1 லக்னத்திற்கு 8லும் SD3 எனப்படும் சோமநாத் ரேகான லக்னத்திற்கு 8லும் அமர்ந்திருப்பது காம சுகத்தை அனுபவிக்க தடையாக இருப்பதை உறுதி செய்கின்றது. குருவும் வக்ரமடைந்து சனியுடன் குரு மிக நெருக்கமாக இருப்பதால் குருவின் சுபத்தன்மை குறைகிறது. குரு சனிக்கு வீடு கொடுத்த புதன் நீச்சகதியில் பரஸ்பர பார்வையில் உள்ளதாலும் 4ஆம் வீடான சுகஸ்தானத்தின் பலன்கள் கிடைக்காமல் போயிற்று. புதனுக்கு நீச்சபங்கம் ஏற்பட்டாலும் முதலில் அவர் நீச்சமான பலன்களையே தருவார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நவாம்சத்திலும் திரைக்காணத்திலும் காலபுருஷனின் காமசுகத்தினை குறிப்பிடக்கூடிய விருச்சிகத்தில் D1 லக்னாதிபதியான புதன் உச்ச ராகுவுடன் சேர்ந்திருப்பதால் அலித்தன்மை பல மடங்கு வலுவாகி எந்த பரிகாரங்களாலும் தீர்க்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். ராகுவை ஆண் அலி கிரகம் என்றும் குறிப்பிடுவார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவும். நண்பர்களே, நேரத்தின் அளவு கருதி சோம்நாத் ரேகாணத்தின் அமைப்பையும் மற்றும் சில முக்கியமான உதாரண ஜாதகங்களையும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். இவ்வளவு நேரம் இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தவும், என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிடர் சூட்சமங்கள் தொடர்பான பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் சேருவதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த சேனலின் லிங்கினை உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்கள். அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றியும் வணக்கமும். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ.